ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பேர கிச்சன் கரூர். இன்றைக்கி 4 விதமான குழு குல்ஃபி ஐஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஸ்பேர கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் அப்படியே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த குல்ஃபி பண்ணுறதுக்கு நம்ம பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். 4 விதமான குல்ஃபிக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த ஒரு பேஸ் தான். 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்கை நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சிடலாம். அதில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவுங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த பேக்கெட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க எல்லா கடையிலையுமே கிடைக்கிது. மில்க் பவுடர் 10 ரூபா பேக்கெட்டுங்க. இதில் நான் 2 பேக்கெட் ஆட் பண்ணுறேன். அந்த 2 பேக்கெட்டையும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா பால் நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கு மேலே படர்ற ஆடையுமே நம்ம அதுலேயே விட்டுறலாம். அப்போ தான் நம்மளுக்கு குல்ஃபியில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவரும் மில்க் பவுடரும் இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மிக்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா பாத்திரத்துக்கு சென்டரில் அடி பிடிச்சிடும். 5 to 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் திக்னஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணி நம்ம இதை கூல் டவுன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 1 கப்பு சர்க்கரை எடுத்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 லிட்டர் பாலுக்கு 250 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மிக்ஸை 1 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 மணி நேரம் கழித்து எடுத்துகிட்டு நம்ம இப்போது ஃபஸ்ட்டு மேங்கோ குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேங்கோ குல்ஃபி பண்ணுறதுக்கு நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தோலெல்லாம் நீக்கிட்டு அதோட பல்ப்பை தனியாக இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பேஸ்டாட்ட ஸ்மூத் பேஸ்டாட்ட அரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த மிக்ஸு பாருங்கள், கொஞ்சம் நல்லா க்ரீமியாட்டம் ஆகிடுச்சு. இப்போது வாங்க ஃபஸ்ட்டு மேங்கோ குல்ஃபியை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் நம்மளுக்கு தேவையான அளவு பேஸ் மிக்ஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மேங்கோ பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா கலந்து விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இதை குல்ஃபி மோல்டில் ஊற்றிக்கலாம். குல்ஃபி மோல்டு இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்க டம்ளரே எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் இன்றைக்கி 2லேயுமே செஞ்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டம்ளரை ஃபில் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் பாதாம் திருவி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அதை டம்ளரில் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நம்மளுக்கு டாப்பிங்ஸ் மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது. உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குதோ நீங்கள் அந்த நட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சாக்கோ சிப்ஸ் கூட ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு வீட்டில் அலுமினியம் ஃபாயில் ஷீட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அப்படியே நீங்கள் ஃபோல்டு பண்ணிடலாம். அப்படி இல்லைனாலும் ஏதோ ஒரு கேரி கவர் எடுத்துகிட்டு நீங்கள் சின்னதாக கட் பண்ணிவிட்டு மாதிரி டம்ளரை நீங்கள் கவர் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி போட்டதுக்கப்புறமா நம்ம இதில் ஐஸ் ஸ்டிக் செருவணும். அதுக்காக ஷார்ப்பாக ஏதாவது வீட்டில் இருக்க ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நடுவில் ஹோல் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஈஸியாக நம்மளுக்கு ஐஸ் ஸ்டிக் உள்ளே போகும். ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குல்ஃபி மோட்லேயும் இதே மாதிரியே ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இதை 7லேருந்து 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டோம் அப்படின்னா சில்லுன்னு நம்மளுக்கு குல்ஃபி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடலாம். 8 மணி நேரம் கழித்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு எடுத்தோன்னா ஈஸியாக நம்மளுக்கு குல்ஃபி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா டேப் வாட்டரில் காமிச்சிட்டு கூட நம்ம ஈஸியாக
டம்ளர்லேருந்து குல்ஃபியை எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அழகா குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு சேமியா குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேமியா குல்ஃபி பண்ணுறதுக்கு கொஞ்சம் சேமியாவை எடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுடு தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு வடிகட்டிட்டா சேமியா ரெடி ஆகிடும். டம்ளரில் சேமியா ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிரேட் பண்ணி வச்சுருக்க பாதாமும் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேமியா ஐஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மலரும் நினைவெல்லாம் வரும். சின்ன வயசில் ரோட்டில் ஐஸ் வண்டி சத்தம் கேட்கும். அந்த ஒரு ஹார்ன் சத்தம் கேட்டாவே ஐஸ் வண்டி வந்துருச்சுன்ட்டு எல்லோரும் ஓடி போய் பார்ப்போம். யாரெல்லாம் அந்த மாதிரி சேமியா குச்சி ஐஸ் வாங்கி சாப்பிட்ருக்கீங்களோ கமெண்ட்டில் மறக்காமல் எஸ்ன்னு டைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த சேமியா ஐஸும் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அதே மாதிரியே கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேலேயும் இந்த மாதிரி ஒவ்வொரு குல்ஃபிலையும் சேமியாவை ஃபில் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்பூன் இந்த மாதிரி நட்ஸும் அதே மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நான் இந்த குல்ஃபி மோட்லேயும் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி 2 ஸ்பூன் சேமியா ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பேஸ் மிக்ஸியை ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 2லேயும் ஒவ்வொரு ஸ்பூன் சேமியா ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே நம்ம ஃப்ரீசரில் 7 to 8 hours வச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு டேஸ்டான குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சேமியா குல்ஃபி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கடைகளில் கிடைக்கிற குல்ஃபியை விடவே இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அடுத்த குல்ஃபி குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாக்லேட் குல்ஃபி பண்ணுறதுக்கு நான் 2 டைரி மில்க் சாக்லேட்டை இந்த மாதிரி பீசஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சாக்கோ சிப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாக்லேட் பீசஸை டாப்பிங்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம சாக்லேட் குல்ஃபி ரெடி பண்ணிடலாம். சாக்லேட் குல்ஃபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம பேஸ் மிக்ஸை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சாக்கோ பவுடர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சாக்லேட் குல்ஃபிக்கு மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபில் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டம்ளரில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த டைரி மில்க் சாக்லேட்ஸ் தான் நான் ஆட் பண்ணுறேன். அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடுத்து இதில் சாக்கோ மிக்ஸை ஆட் பண்ணிடலாம். சாக்லேட் பிடிக்காது அப்படின்னு சொல்கிற குட்டீஸே பார்க்க முடியாது. இந்த ஃப்ளேவர் கண்டிப்பாக அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி செம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் சாக்லேட் கட் பண்ணி வச்சுருந்ததை மேலேயும் ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் விருப்பப்பட்டால் எந்த நட்ஸ் வேணாலும் மேலே நம்ம கிரேட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி குல்ஃபி மோட்லேயும் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு குல்ஃபி மோல் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்க டம்ளரில் அழகாக இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இதை நம்ம ஃப்ரீசரில் 7 to 8 hours வச்சதுக்கப்புறமா எடுத்து அழகாக குல்ஃபி சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாக்லேட் குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு கொடுங்க. குட்டீஸ் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்த குல்ஃபி
தேங்காய் குல்ஃபி. இந்த தேங்காய் குல்ஃபி பண்ணுறதுக்கு தேங்காய் பூ ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நெய் 1 ஸ்பூன் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம குல்ஃபியை ஃபில் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டம்ளரில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ண கோகனட் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பேஸ் மிக்ஸ் ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குல்ஃபி செம ஈஸியாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பூவை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா போதும். இதில் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு மேலேயும் நம்ம தேங்காய் பூவை ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இது மேலே நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க பாதாமும் ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரியே நம்ம குல்ஃபி மோட்லேயும் ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வச்சுட்டு 7லேருந்து 8 மணி நேரம் கழித்து எடுத்தோம்னா நம்மளுக்கு குல்ஃபி ரெடி ஆகிடும். இந்த குல்ஃபி நம்மளுக்கு ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக குல்ஃபி வந்துடுச்சு. தேங்காய் குல்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே நீங்களும் இந்த சம்மருக்கு செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வாங்க குல்ஃபி மோடில் இருக்க குல்ஃபிலாம் எடுத்து பார்க்கலாம். அது இதே மாதிரியே தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். அழகாக வந்துருச்சு. 4 விதமான குல்ஃபி ஐஸ் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஸ்பேரோ கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.